அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெருக்கல் முறையில் 763 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 408 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 408 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 311 304. இதில் கடைசி இருக்கிற நம்பர் 304 நோட் பண்ணிக்கிறோம். 304. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 399. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 399 பெருக்கல் 763. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 399 பெருக்கல் 763 இதை கால்குலேட் பண்ணோம்னா 304 437. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 437 நோட் பண்ணிக்கிறோம். 437. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 350. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 350 பெருக்கல் 763. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 350 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 267 050. இதில் கடைசி இருக்கிற நம்பர் 050 நோட் பண்ணிக்கிறோம். 050. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 908. 0 பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 908 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 908 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 692 804. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 804 நோட் பண்ணிக்கிறோம். 804. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 035. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 035 பெருக்கல் 763. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 763 இதை கால்குலேட் பண்ணோம்னா 267 05. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 705 நோட் பண்ணிக்கிறோம். 705. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 020. 0 பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு 020 பெருக்கல் 763. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 020 பெருக்கல் 763 இதை கால்குலேட் பண்ணோம்னா 152 60. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 260 நோட் பண்ணிக்கிறோம். 260. இதில் 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 254. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 254 பெருக்கல் 763. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 254 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 193 802. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 802 நோட் பண்ணிக்கிறோம். 802. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 421. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 421 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 421 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 321 223. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 223 நோட் பண்ணிக்கிறோம். 223. அடுத்து பார்த்தோம்னா 669 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 669 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 510 447. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 447 நோட் பண்ணிக்கிறோம். 447. அடுத்து பார்த்தோம்னா 550 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 550 பெருக்கல் 763 இதை கால்குலேட் பண்ணோம்னா 419 650. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 650 நோட் பண்ணிக்கிறோம். 650. இதில் 6ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 269. 6ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 269 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 269 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 205 247. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 247 நோட் பண்ணிக்கிறோம். 247. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 262. 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு 262 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 262 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 199 906. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 906 நோட் பண்ணிக்கிறோம். 906. அடுத்து பார்த்தோம்னா 552 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 552 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 421 176. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 176 நோட் பண்ணிக்கிறோம். 176. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 041. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 041 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 041 பெருக்கல் 763 அதை கால்குலேட் பண்ணோம்னா 312 83. இதில் கடைசிக்கு நம்பர் 283 நோட் பண்ணிக்கிறோம். 283. அடுத்து பார்த்தோம்னா 750 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
750 பெருக்கல் 763 இதை கால்குலேட் பண்ணோம்னா 572 250. இதில் கடைசி நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250. அடுத்தது பார்த்தோம்னா இதில் 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 295. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லையும் 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு. 295 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 295 பெருக்கல் 763 இதை கால்குலேட் பண்ணோம்னா 225 085. இதில் கடைசிலுக்கு நம்ம 085 நோட் பண்ணிக்கிறோம். 085. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் 501. 5ஆம் நம்பர் ஏ போல்லையும் 0 பி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஏபி போலில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. 501 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 763 கால்குலேட் பண்ணோம்னா 382 263. இதில் கடைசிக்கு நம்பர் 263 நோட் பண்ணிக்கிறோம். 263. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு நண்பா. ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது 28/4/2024 பெண்டிங் சார்ட் படி 29ஆம் தேதி விண்மீன் W767 எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 21 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 9 நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு. 1ஆம் நம்பர் பி போல் வந்து 30 நாள் ஆயிடுச்சு, அதாவது ஒரு மாதம் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, அதாவது இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பாதி நாள் ஆயிரு. 2ஆம் நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 14 நாள் ஆச்சு, அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போல் வந்து 12 நாள் ஆச்சு, அதாவது 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போல் வந்து 27 நாள் ஆச்சு, அதாவது 3 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. 4ஆம் நம்பர் ஏ போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் பி போலில் வந்து 3 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் சி போல் வந்து 10 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் நம்பர் பி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் ஏ போல் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 6ஆம் நம்பர் பி போல் வந்து 5 நாள் ஆச்சு, அதாவது இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 23 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 7 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தப்பா. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பி போல் வந்து 36 நாள் ஆச்சு, அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா 40 நாள் ஆயிரு. அடுத்து 7ஆம் நம்பர் சி போல் வந்து 22 நாள் ஆச்சு, அதாவது இன்னும் 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு. 8ஆம் நம்பர் ஏ போல் வந்து 22 நாள் ஆச்சு, இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு. 8ஆம் நம்பர் பி போல் வந்து 22 நாள் ஆச்சு, அதாவது 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நண்பா. இது ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் கொடுத்து கட்டி இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நண்பா. 8ஆம் நம்பர் சி போல் வந்து 13 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரு. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 13 நாள் ஆச்சு, அதாவது 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரு. 9ஆம் நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் சி போல் வந்து 6 நாள் ஆச்சு, அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு 7 நாள் ஆயிரும் நண்பா, ஒரு வாரம் ஆயிரு. 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 3 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா பி போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் கொடுக்காம இருக்கிறாங்க பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். பி போலில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். சி போலில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர். அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சில டைம் 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.